வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு மே 29ஆம் தேதி. ஸ்விக்கி அவங்களோட கம்பெனி ரூல்ஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ அதில் தான் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க. என்னென்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, யார் கம்பெனியை கண்ட்ரோல் பண்றது, ஓட்டிங் பவர், டைரக்டர் அப்பாயின்மெண்ட், இன்வெஸ்டரோட ரைட்ஸ், இதுல உள்ள ரூல்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்விக்கி எதுக்காக இதை பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா, ஸ்விக்கி ஃபுல்லா இந்தியன் ஓன்டு கண்ட்ரோல்டு கம்பெனியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ லீகலா எல்லாருமே இந்தியன்ஸ் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க, நாட் பை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் இந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, இந்தியன் கண்ட்ரோல்டு கம்பெனியா இருந்ததுன்னா ஸோ நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் அண்டர் இந்தியன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் கீழே. ஸோ ஈஸியாக எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் சில பிஸ்னஸை, அண்டு ஃபியூச்சரில் அவங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். ஸோ அதனால இந்தியன் ஓல்டு கண்ட்ரோல் கம்பெனியாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, சம் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதான் இந்த ரூல்ஸோட மெயின் பிளான். சேஞ்ச் ஓட்டிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ யார் டு மேக் இந்தியன் டைரக்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாவ் ஸ்ட்ராங் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்காக ஒரு ஓட்டிங் எடுக்கும் போது ஸ்விக்கிக்கு 75% ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வேணும் இந்த ரூலை சேஞ்ச் பண்றதுக்கு, அவங்க சொன்ன ரூலை கொண்டு வரதுக்கு. பட் 72.36% தான் அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. மித்தது 2.64% ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 75%ன்றது அப்ரூவல் கிடைக்கல. ஸோ அதனால இந்த ரூல் சேஞ்ச் பண்றதுன்றது இப்போதைக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஏன் இதை சில பேர் அப்போஸ் பண்ணாங்கன்னா, ஸோ ரைட்ஸை வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்தியன் ஃபவுண்டர்ஸாக இருக்கலாம், இல்லை இந்தியன் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கே நிறைய பவர் கிடைச்சிரும். ஸோ அதனால கவர்னன்ஸ் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்விக்கி இந்த ஐஓசிசி பிளானை டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ மாடிஃபைடு ப்ரப்போசல் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஸ்விக்கி இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3.31% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 262 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார் எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க நியூ டியாகோ. ஸோ இது வந்து பெட்ரோல், சிஎன்ஜி, இவி மாடல்ஸ்ல வருது. ஸோ டாடா டியாகோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் 4.69 lakh எக்ஸ் ஷோரூம் பிரைஸ், அண்ட் டாடா டியாகோ ஐ சிஎன்ஜி 5.79 lakh. இது வந்து சிஎன்ஜின்றது பெட்ரோல் பிளஸ் கம்பைன் சிஎன்ஜி ரெண்டுத்துலேயுமே இருக்கு. டாடா டியாகோ இவி பேட்டரிலையும் கொண்டு வந்திருக்காங்க 6.99 lakh. ஸோ இவியில் பேட்டரி அஸ் அ சர்வீஸாக இருந்ததுன்னா 4.99 lakh சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இதை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன், எல்இடி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 360 கேமரா, ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே இது லான்ச் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ இதுக்கு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 0.37% டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 399 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்ஐசி இன்னைக்கு 50% ஃபால் ஆயிருக்கு. 1:1 போனஸ் இஷ்யூ. ஸோ இன்னைக்கு தான் அந்த ரெக்கார்ட் டேட். ஸோ இது ஒரு பேட் நியூஸ். என்ன சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும், உங்களோட ஷேர் டபுள் ஆகிடும். ஸோ முன்னாடி பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 800 இருந்ததுன்னா இப்போ 400 ரீச் ஆயிருக்கும் இந்த 1:1 போனஸ் இஷ்யூனால. ஸோ எல்ஐசி இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். எல்ஐசி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 416 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 0.14% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட பிக் கிளைண்டான ராயல் பேங்க் ஆஃப் கனடா 20 இயர்ஸ் அவங்களுக்கு இவங்க பிக் கிளைண்டா இருந்திருக்காங்க. ஸோ இப்போ மாறுறாங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி அவங்களோட டெக்னாலஜி கான்ட்ராக்டை டிசிஎஸ்லேருந்து இப்போ அசென்ச்சருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ 20 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ன்றது முடிவடைய போகுது. ஸோ லாங் ரன்னிங் ப்ராஜெக்டாக இருந்தது இப்போ டிசிஎஸ் கிட்டேருந்து கை மாறி அசென்ச்சருக்கு போகுது. ஸோ டிசிஎஸ் ஹேவ் பின் ஒர்க்கிங் வித் இந்த ஆர்பிசியோட 2007லேருந்து ஒரு டைப் வச்சுருந்தாங்க. பேங்கிங் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
அண்ட் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே இவங்களோட தான் டைப் வச்சிருந்தாங்க. இப்போ அது மாறுது அசென்ச்சருக்கு. இதுல ரீபேட்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் அரௌண்ட் 150 மெம்பர்ஸ். ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆர்பிசியோட. இப்போ அவங்க அப்படியே அசென்ச்சருக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அதுதான் ரீபேட்ச்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சேலரி எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே கம் ஃப்ரம் அசென்ச்சர். டிசிஎஸ்க்கு பதிலாக அசென்ச்சருக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு டிசிஎஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.88% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் கிட்டத்தட்ட 1.7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்ல விப்ரோ கிட்டத்தட்ட 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அதோட எதிரொலியா இன்னைக்கு எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் டிசிஎஸ் 2328 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் பார்க்கும்போது போயிருந்தது. இப்போ 2300ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெல்டா கார்பரேஷன் இன்னைக்கு 14% ஃபெல் ஆயிருக்கு. நசாரா டெக்னாலஜிஸும் அரௌண்ட் 1.5% ஃபெல் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் மஸ்ட் ஹாவ் டு பே 28% ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ டேக்ஸ் வில் பி கால்குலேட்டட் ஆன் ஃபுல் மணி டெபாசிட்டட். அதாவது யூசர்ஸ் எவ்வளோ பெட் பண்ணுறாங்களோ அந்த ஃபுல் மணி டெபாசிட் பண்ணுறாங்களோ அது ஃபுல்லாத்துக்கும் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல் வந்து பாஸ்ட் இயர்ஸ்க்கும் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கேமிங் கம்பெனிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேக்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு சார்ஜ் பண்ணணும்னா எங்களுக்கு வர கமிஷனுக்கு இல்லை பிளாட்ஃபார்ம் ஃபீக்கு தான் சார்ஜ் பண்ணணும். பட் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா டேக்ஸ் வந்து கஸ்டமர் எவ்வளோ பிளேயர்ஸ் எவ்வளோ ஃபுல் பெட் கட்டுறாங்களோ அது ஃபுல்லாகவும் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம்னு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன முடிவு சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டோட வியூ சரின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் யூசர் வந்து 100 rupees கேமுக்கு போடுறாங்கன்னா கம்பெனி அதில் ஜிஎஸ்டி ஃபீயாக 10 rupees அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு தான் இது. ஸோ அந்த 10 rupees மட்டும்தான் ஜிஎஸ்டி. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டின்றது அந்த 100 rupeesக்கும் என்டையர் ஃபுல் 100 பெட் பண்ணுறாங்களா அந்த 100 rupeesக்கும் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஹையர் டேக்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் இன்னைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ஒரிஸ் வந்து ஓல்ட் டேக்ஸ் டியூஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆகும், ஃபியூச்சர் பிஸ்னஸ் ரொம்ப ஹார்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க டெல்டா கார்பரேஷனை. ஸோ டெல்டா கார்பரேஷன் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 16.4% டவுன்ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 67.7 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நசாரா டெக்னாலஜிஸ் 0.28% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.